ஓகே, மூவ் ஜீரோஸ் டு த எண்ட். இந்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டிஜுவல் அரே கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லா ஜீரோஸையும் கடைசியாக மூவ் பண்ணணும். ரைட்டு. ஸோ ஜீரோஸ்லாம் கடைசியாக வரணும். அப்போ என்ன அர்த்தம்னா, மற்ற எலமெண்ட் நான் ஜீரோ எலமெண்ட்லாம் ஃப்ரண்ட்டில் வரணும். ரைட். சி இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம், அதாவது ஒரு அரேல சில எலமெண்ட்ஸ்லாம் நீ லெஃப்ட்டில் கொண்டு வரணும் இல்லை ரைட்டில் கொண்டு போகணும் அப்படின்னா, இதுக்கு ஜென்ரலாக பேட்டர்ன் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணணும்னா, 2 பாயிண்டர் வச்சுக்கணும். ஒன்று மூவ் டு பாயிண்டர், இன்னொன்று வந்து மூவ் ஃப்ரம் பாயிண்டர். அதாவது இந்த மூவ் ஃப்ரம் பாயிண்டர் வந்து போயிட்டே இருக்கும். ஓகேவா? நம்ம நான் ஜீரோ எலமெண்ட்ஸை லெஃப்ட்டில் மூவ் பண்ணணும். கரெக்டாக? அப்போ ஒரு நான் ஜீரோ எலமெண்ட் வந்தால் அதை அப்படியே மூவ் டு பாயிண்டருக்கு மூவ் பண்ணிடணும். ஓகே, ஸோ அதுதான் நம்மளுடைய வேலை. இப்போ ரெண்டுமே இங்கே ஸ்டார்ட் ஆகும். ஸோ எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து நான் ஜீரோ எலமெண்ட் இருக்குதோ அது எல்லாத்தையுமே ஃப்ரண்ட்டில் மூவ் டு பாயிண்டருக்கு மூவ் பண்ணணும். ஒன்ஸ் மூவ் பண்ணினா மூவ் டு பாயிண்டரை மூவ் பண்ணிக்கணும் அடுத்த பாயிண்டர் மூவ் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ தட்ஸ் அ லாஜிக். இதுக்கு கோட் அடிக்கிறது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த மூவ் டு பாயிண்டர் வந்து ஜீரோவில் இருக்கணும். அப்புறம் வந்து மூவ் ஃப்ரம் பாயிண்டர் வந்து நம்ம ஃபுல் அரேக்கு லூப் அடிக்கிறோம், ஜீரோலேருந்து லென்த் வரைக்கும். ஓகே, ஜீரோலேருந்து லென்த் வரைக்கும் மூவ் டு. இப்போ மூவ் ஃப்ரம் பாயிண்டர் அதில் இருக்கிற வேல்யூ நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்குது அப்படின்னா, நாட் ஈக்குவல் டு ஜீரோ தான் அதை மூவ் பண்ணணும்னு அர்த்தம். எங்கே மூவ் பண்ணணும்? 2 பாயிண்டருக்கு மூவ் பண்ணணும். ஸோ மூவ் டு பாயிண்டர் அங்கே இருக்கிற வேல்யூவை இந்த ஃப்ரம் வேல்யூலேருந்து 2 வேல்யூக்கு காப்பி பண்ணிக்கிறேன் வேல்யூஸை. ஸோ இப்போ 1 இருக்குன்னா 1 வந்து இந்த இடத்துக்கு வந்துடும். ரைட். ஒன்ஸ் காப்பி பண்ணிட்டோம்னா மூவ் டு பாயிண்டரை நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கணும். ரைட். ஸோ இது மூவ் ஃப்ரம் பாயிண்டர் போயிட்டே இருக்குது. எப்போ நான் ஜீரோ வருதோ மூவ் டு காப்பி பண்ணிடுறோம். காப்பி பண்ணோன்னா மூவ் டூவும் இன்க்ரிமெண்ட் ஆகும், மூவ் ஃப்ரம் இந்த லூப்பில் இருக்கிறதால அதுவும் இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நம்ம அரேல ரைட் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ரெண்டுமே இதுவாக இருக்கும். இது ஒன்றும் காப்பி ஆகாது. அடுத்து மூவ் ஃப்ரம் இங்கே வந்துச்சுன்னா இந்த 1 இங்கே வந்துடும். ரைட்டு. அடுத்து மூவ் ஃப்ரம், அப்போ மூவ் 2 வந்து இங்கே இருக்கும். ரைட். அடுத்து 3 இங்கே வரும், அப்புறம் 12 இங்கே வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூவ் டு பாயிண்டர் இங்கே இருக்கும், இந்த இடத்துல இருக்கும். அப்போ 1 3 12 அப்புறம் 3 12 இருக்குது. இப்போ மூவ் டு பாயிண்டர் இங்கே இருக்குது. இப்போ நம்ம மீதி இருக்கிற எலமெண்ட் எல்லாத்தையும் ஜீரோ ஆக்கணும். ரைட். அப்போ இங்கேருந்து எண்டு வரைக்கும் லூப் அடித்து அந்த எலமெண்ட்டை ஜீரோ ஆக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா, நெக்ஸ்ட்டு ஃபார் ஐ இன் ரேஞ்ச் எங்கேருந்து மூவ் டு பாயிண்டர்லேருந்து எண்டு வரைக்கும் இதில் எல்லா எலமெண்ட்டையும் நம்ம ஜீரோ ஆகணும். அப்போ நம்ஸ் ஆஃப் ஐ ஈக்குவல் டு 0. நம்ம வந்து அந்த அரேவையே மாற்றிட்டோம். நம்ம எதுவும் ரிட்டர்ன் பண்ண தேவையில்லை. ரிட்டர்ன் வந்து நன்னு தான். ஓகே, ஸோ இதை நம்ம சப்மிட் பண்ணி பார்ப்போம். சப்மிட் பண்ணிச்சு, எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சு.